யாரு? அதான் பாஸ்டர் புறஜாதியாராகிய நாம். இப்போ வேற யார் இருக்காங்களா? நம்மள யாரு தெரியுமா? நம்மள புறஜாதியார்கள். ஆபிரகாமுடைய சந்ததியார்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே யாருதான்? புறஜாதியார்கள். ஆபிரகாமுடைய சந்ததியார்களை யூதர்கள் என்று அழைக்கிறார்கள். யூதர்கள், இஸ்ரவேலர்கள், எபிரேயர்கள் என்றெல்லாம் அழைக்கிறார்கள். அவர்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே யாருதான்? புறஜாதியார்கள் தான். இப்ப எதை கவனிச்சிட்டே வாங்க. புறஜாதியாராகிய நாம் 4 காரியங்களை மாத்திரம் கடைபிடிக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். இல்லை கவனிச்சு வரீங்களா? இந்த 4 காரியத்தை குறித்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். 4 காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத காரியத்தெல்லாம் செய்ய முயற்சி எடுத்து மண்டையை உள்ள விட்டு மண்டை குழம்பி போயிடக்கூடாது. எல்லாரும் இருக்கிறீங்களா? சில ஆட்கள் பாருங்க, இதை செய்யணும் பிரதர், இதை செய்யணும் சிஸ்டர் அப்படின்னு இதை செய்யணும் அதை செய்யணும் போய் உருண்டு கடைசியில் மூளை குழம்பி. எக்ஸாக்ட்லியா நான் சொல்றேன், எழுத்தும்படி என்ன சொல்றேன், மூளை குழம்பி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க சில கிறிஸ்தவர்கள். ரொம்ப பகலா இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இதை பண்ணணும் சொல்லி குழம்பி உருண்டு கடைசியில் எங்க போய் சேர்ந்துட்டாங்க? எங்க போய் சேர்ந்துட்டாங்க? ஹாஸ்பிட்டல் அட்மிட். எல்லாரும் இருக்கிறீங்களா? நாம யாரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேணாம். அதெல்லாம் எடுத்து கொடுக்க சொல்லிட்டு இருக்கு. எல்லாரும் இருக்கிறீங்களா? அவங்க அப்படி செய்யறாங்க, இவங்க இப்படி செய்யறாங்க, அந்த சபக்காரர்கள் இப்படி செய்யறாங்க, அந்த சர்ச்சுக்கு போறவங்க அப்படி செய்யறாங்க. நீங்க செஞ்சு குழம்பிடாதீங்க, போட்டு தேவையில்லாத போட்டு இழுத்து நீங்க போட்டு உருண்டாதீங்க. எல்லாரும் இருக்கிறீங்களா? சத்தியவேதத்தை கவனியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் சத்தியவேதத்தில் என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்பதை என்ன செய்யுங்க? கவனியுங்கள். ஆகவே புறஜாதியாராகிய நாம் 4 காரியங்களை மாத்திரம் கடைபிடிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். எனவே இதை மிஞ்சி தேவையில்லாத காரியங்களை குறித்து மண்டையை போட்டு என்ன செய்யக்கூடாது? பிக்க கூடாது, பிக்க தேவையில்லை. ஆமென். சரி, அந்த 4 காரியங்கள் என்ன? வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாது. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளும் அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்றும் நான் தீர்மானிக்கிறேன். புறஜாதிகளுக்கு என்று சொல்லுகிறார். கலங்க பண்ணலாகாது என்று சொல்லுகிறார். இதை எழுதுவோம் என்று அவர் சொல்லுகிறார். எல்லாரும் இருக்கிறீங்களா? எல்லாரும் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகள், வேசித்தனத்திற்கு, நொறுங்குண்டு செத்ததற்கு, இரத்தத்திற்கு விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இது குறித்த தெளிவாக உங்களுக்கு விலகி சொல்லுகிற எல்லாம் கவனிங்க. இதனுடைய பின்னணியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் தீர்மானிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் தீர்மானிக்கிறேன்னா இதுக்கு முன்னால என்னமோ நடந்திருக்குன்னு அர்த்தம். என்னமோ ஒன்று நடந்ததுனாலதான் என்ன செய்யறாங்க? ஏதோ ஒன்று தீர்மானிக்கிறாங்க. அதை எழுத்தின் பிரகாரம் எழுதி அவங்க வாசிக்கும்படியா அவங்களுக்கு அனுப்புன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மற்ற பொல்லாத ஊழியக்காரங்களாம் போய் தேவையில்லாத சொல்லி அவங்கள குழப்பி சபையை விட்டு துரத்திடக்கூடாது, சபைக்கு வராமல் பண்ணிடக்கூடாது, அவங்க ஆண்டவர் விட்டு தூரமாக ஓடிடக்கூடாது. அதனால இதை எழுதி அந்த சபைக்கு அனுப்பி அவர்களை வாசிக்கும்படியாக நாம் பண்ண வேண்டும் என்று இங்கே தீர்மானிக்கிறார்கள். எனவேதான் இதனுடைய பின்னணி ரொம்ப முக்கியம். இதனுடைய பின்னணியை நான் சொல்றேன், எல்லாம் கவனிங்க. இதனுடைய பின்னணியை அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்துக் கொண்டே வரலாம். சுருக்கமாய் சொல்லுகிறேன், கவனியுங்கள். சில நபர்கள் யூதேயாவிலிருந்து வந்து கலாத்தியா மக்களை சந்தித்து, நீங்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டும், நீங்கள் மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும், மோசையின் முறைமையின்படி நீங்கள் நடக்க வேண்டும், இவ்வாறு செய்தால்தான் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும் என்று போதிக்கிறார்கள். கவனிச்சிட்டே வாங்க, அவர்கள் இதை போதிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் கண்டிக்கிறார்கள். கண்டிக்கும் போது 2 கூட்டத்தாருக்கும் பாருங்க
இடையிலேயே ஒரு பெரிய வாக்குவாதம், ஒரு பெரிய தர்க்கம் அங்கே உண்டாகிறது. எனவே பவுலும் பர்னபாவும் என்ன பண்ணுகிறார்கள் என்று சொன்னால், தங்களை சேர்ந்த சில விசுவாசிகளை கூட்டிக் கொண்டு அழைத்து கொண்டு எருசலேமுக்கு போகிறார்கள். எங்க போறாங்க? அந்த ஹெட் குவார்டர்ஸ் போறாங்க, தலைமை அலுவலகத்துக்கு போறாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? தலைமை சபைக்கு போறாங்க. இங்க கலாத்திய சபையில் இருக்கக்கூடிய சில விசுவாசிகள் அழைத்து கொண்டு அவர்கள் என்ன செய்யறாங்க? அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் அங்க போறாங்க. ஏன் அங்க போறாங்க? அங்கதான் யார் இருக்கா? இயேசு கிறிஸ்துவோடே கூட இருந்த அந்த 11 சீசர்களும் 11 அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, மூப்பர்கள் இருக்கிறாங்க. அங்க ரட்சிக்கப்பட்ட, அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் எல்லாரும் அங்கதான் இருக்கிறாங்க. அதனால இந்த விஷயத்தை அங்க கொண்டு போவோம் சொல்லி அங்க என்ன செய்யறாங்க? இவங்க எல்லாம் போகிறார்கள். எருசலேமுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்களையும் மூப்பர்களையும் சந்தித்து இந்த காரியத்தை குறித்து என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு அறிவிக்கிறார்கள். எந்த காரியத்தை குறித்து அறிவிக்கிறார்கள்? கர்த்தர் எங்களை கொண்டு புறஜாதியார்கள் மத்தியிலே செய்த காரியத்தை குறித்து அறிவிக்கிறார்கள். புறஜாதியார்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள், புறஜாதியார்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், புறஜாதியார்கள் தண்ணீர் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள், புறஜாதியார்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள், புறஜாதியார்கள் கர்த்தருடைய வசனத்தின் மேலே வாஞ்சையாயிருக்கிறார்கள். சபை வளர்ந்து பெருகுகிறது, புறஜாதியார்கள் மத்தியிலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது என்கிற இந்த காரியத்தை குறித்து 11 அப்போஸ்தலர்களுக்கும் மற்ற ஆட்களுக்கும் என்ன செய்கிறார்கள்? அறிவிக்கிறார்கள். அல்ல கவனிங்க. இப்படி அறிவித்துக் கொண்டே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, பரிசேய சமயத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட சிலர் வந்து என்ன பண்ணுகிறார்கள் என்று சொன்னால், புறஜாதியார்கள் விருத்த சேதனமும் பண்ணப்பட வேண்டும், அவர்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்தையும் கை கொள்ள வேண்டும், கை கொண்டு நடக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவர்கள் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லுகிறார்கள். எனவே இரு கூட்டத்தாருக்கும் பெரிய ஒரு தர்க்கம், வாக்குவாதம் உண்டாகிறது. இருக்கிறீங்களா? இந்த சீன் உங்களுக்கு புரியுதா? அப்போஸ்தலர் உட்கார்ந்துருக்காங்க, அங்கே மூப்பர்கள் கூடியிருக்கிறாங்க, விசுவாசிகள் எல்லாரும் கூடியிருக்கிறாங்க. இந்த பக்கத்துல அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் அங்க கலாத்தியா சபையிலிருந்து வந்த சில விசுவாசிகள் நிற்கிறாங்க. இந்த பக்கத்துல இந்த யூதேயா பாருங்க, மற்ற அந்த பரிசேய சமயத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் சில ஆட்கள் அவங்க இந்த பக்கத்தில் நிற்கிறாங்க. இவங்க காரியத்தை சொல்றாங்க, இவங்க காரியத்தை சொல்றாங்க. மத்தியில் இவங்க நின்றுகிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் மத்தியில பரிசுத்த ஆவியானவர் அங்க வீட்டு இருக்கிறாரு. இதுதான் அங்க இருக்கிற அந்த ஒரு காட்சி. அப்ப 2 பேர்த்துக்கு இடையில பெரிய தர்க்கம், பெரிய ஒரு பாருங்க வாக்குவாதம் என்ன செய்கிறது? அங்கே உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, இந்த சமயத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே எழுந்து நின்று அவர் பேச ஆரம்பிக்கிறார். பேதுரு எழும்பி நின்று அங்க அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் சொல்ற காரியம் ரொம்ப முக்கியம். எல்லாம் கவனிங்க. அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், விருத்த சேதனமும் மோசேயின் நியாயப்பிரமாணமும் ஒரு நுகத்தடி. என்னது? ஒரு நுகத்தடி. இந்த நுகத்தடிய நம்மாலேயே சுமக்க முடியலையே, நம்முடைய பிதாக்களாலேயே சுமக்க முடியலையே. இப்ப இந்த நுகத்தடியை எடுத்து புறஜாதியார்கள் மேல சுமத்த வேண்டாம், சுமத்த கூடாது என்று அவர் அங்கே சொல்லுகிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே தான் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். யூதர்களானாலும் சரி, ஆபிரகாமுடைய சந்ததியார்கள், ஆபிரகாமுடைய பேரப்பிள்ளைகள் ஆனாலும் சரி, புறஜாதியார்களானாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே தான் ரட்சிக்கப்படுகிறார்களே தவிர விருத்த சேதனம் பண்ணுகிறதுனாலேயோ மோசேயினுடைய முறைமைகளை கை கொள்ளுகிறதுனாலேயோ யாரும் ரட்சிக்கப்படுறது கிடையவே. நான் இதை செஞ்சே ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் இதை செஞ்சே ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் அதை பண்ண ரட்சிக்கப்பட்டுட்டேன், அதுக்கு இங்க இடம் கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே தான் யூதர்களானாலும் சரி, புறஜாதியார்களானாலும் சரி ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எழும்பி நின்று அவர் அங்கே சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசி முடிந்த உடனேயே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அங்கே எழுந்து நின்று பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுந்து நின்று பேசுகிறதை தான் இப்ப நம்ம வாசிச்சோம்.
அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல 20ஆம் வசனத்துல அவர் சொன்ன காரியத்தை தான் நாம் அங்கே வாசித்தோம். யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? யாக்கோபு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவனிடத்தில் திரும்பின புறஜாதியார்களை கலங்க பண்ண வேண்டாம். எல்லாம் சொல்லுங்க, கலங்க பண்ண வேண்டாம். என்ன பண்ண வேண்டாம்? வேருக்கு மத்தியில இவர் எழுப்பி நின்று பேசுறார். எல்லாம் நல்லா கவனிச்சுக்கப்பா. அப்போஸ்தலனாகிய பவுல், பர்னபா எல்லாம் நீங்க கவனிச்சுக்கங்க. பரிசேய சமயத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட நீங்க எல்லாரும் கவனிச்சுக்கங்க. இருக்கிற எல்லா விசுவாசிகள் கவனிச்சுக்கங்க. மூப்பர் எல்லாரும் கவனிச்சுக்கங்க. புறஜாதியார்கள் அவர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள். தேவனிடத்திலே மனம் திரும்பின ரட்சிக்கப்பட்ட இவர்களை யாரும் என்ன செய்ய வேண்டாம்? கலங்கம் பண்ண வேண்டாம் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். யாரும் கலங்க பண்ணக்கூடாது என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? புறஜாதியார்களை கலங்க பண்ணக்கூடாது என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இதை சொல்லிட்டு அடுத்து 20ஆம் வசனத்தை சொல்றாரு. 4 காரியங்களை அவர் சொல்லுகிறார். இந்த 4 காரியங்களை மாத்திரம் அவர்கள் கை கொண்டால் போதும், கடைபிடித்தால் போதும் என்று அவர் சொல்லுகிறார். அந்த 4 காரியங்கள் என்ன? நல்லா கவனிச்சுங்க. படிக்காதவங்க நல்லா கவனிச்சுக்கங்க, படிச்சவங்க நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த 4 காரியங்கள் என்ன? 1, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்க கூடாது. 2ஆவதாக இரத்தத்தை புசிக்க கூடாது. 3ஆவதாக நொறுங்குண்டு செத்ததை புசிக்க கூடாது. 4ஆவதாக வேசித்தனத்திற்கு விலகி இருக்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல தேவையில்லாத காரியத்தெல்லாம் போட்டு என்ன செய்ய வேண்டாம்? சொல்லி அவங்கள குழப்ப வேண்டாம், அவங்கள கலங்க பண்ண வேண்டாம், அவங்கள சபையை விட்டு துரத்த வேண்டாம். அவங்க சபைக்கு தாராளமா வரட்டும், ஓடி வரட்டும். இந்த 4 காரியத்தை செஞ்சா போதியா அப்படின்னு சொல்றாங்க. அவா, நீ என்ன எந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கு சர்ச்சுக்கு? குழப்பாதன்றாரு. விளங்கு நினைக்கிறேன், நிறைய சொல்ல போறேன். நீ என்ன எப்படி போட்டிருக்க மூக்குத்தி? நீ என்ன எப்படி ட்ரெஸ் போட்டிருக்க? நீ என்ன எப்படி செயின் போட்டிருக்க? தேவலாம் போட்டு குழப்பி அவங்கள சபை விட்டு துரத்திடாத. இந்த 4 காரியம் தான் முக்கியம். இதை செஞ்சாலே போதும். விட்டுரு, அவங்களை விட்டு ஃப்ரீயாக்க அவங்கள. ஏன்னா கர்த்தர் நம்மை சுயாதீனத்துக்கு அழைத்திருக்கிறார். சுயாதீனத்துக்கு சுயாதீனத்துக்கு கர்த்தர் செஞ்சிருக்கிறார். இதை அதையெல்லாம் சொல்லி இதை அதெல்லாம் பண்ணி போட்டு குழப்பி துரத்துற வேலையில் இருக்காது. நீ பாஸ்டர் இருக்கிற, நீ ஊழியக்காரன் இருக்கிற, நீ துரத்துற வேலை இருக்காதப்பா. அவங்க வந்தாங்கன்னா வாங்கன்னு என்ன செய்ய அழைக்கிற வேலையில இரு என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வாசிக்குமான வசனத்தை வாசித்த வளம் அப்போஸ்தலர் 15 அது வாசிக்க வேணாம். இப்ப அவர் தீர்மானம் பண்ணாரு பாருங்க, தீர்மானம் பண்ணி எழுதினாரு பாருங்க, அதை வாசிப்போம். 28, 29 வாசிங்க. அப்போஸ்தலர் 15, 28, 29 வாசிங்க. எவையெனில் சொல்றாரு, அவர் சொல்றாரு எழுத வேண்டும் சொல்றாரு இல்லையா? 19, 20 சொல்லிட்டாரு. அதை திட்டம் பண்ணி அதை எழுதி கடிதமாக எல்லா புறஜாதியாரான சபைக்கு என்ன செய்யணும்? அனுப்பிச்சுன்னு சொல்லிட்டாரு. இப்ப எழுதியாச்சு, எழுதி ஃபைல் பண்ணியாச்சு. எழுதி ஃபைல் பண்ணத எப்பா எந்திரிச்சு வாசி. எந்திரிச்சு என்ன செய்ய? எப்பா நேற்று சட்டசபையில் என்ன தீர்மானம் பண்ணோம்? எழுந்திரிச்சு வாசி. யாருப்பா ரைட்டரு? எந்திரிச்சு வாசிப்பா சொல்றாங்க இல்லையா? சொல்றாங்கன்னா சொல்லலையா? அது மாதிரி தான் நடக்குது. எப்பா நான் என்ன சொன்னேன்? நான் யாக்கோபு நான் என்ன சொன்னேன்? பேதுரு என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் கன்க்ளூஷனுக்கு வா, கொண்டு வா, எப்பா எந்திரிச்சு வாசி அப்படின்னு வாசிக்க விடுறாங்க. எழுதுனதான் இங்க வாசிக்கிறாங்க. வாசிப்போமா? வாசிங்க சிஸ்டர். எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகள் இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே அவசியமான இவைகள் அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது. இதைத்தான் நீங்க கவனிக்கணும். பரிசுத்த ஆவிக்கும் இது நாங்களா தீர்மானம் பண்ணிடலப்பா. ஏதோ நாங்க மூளை அறிவில, ஏங்க நாங்க படிச்ச அறிவில, நாங்க யூனிவர்சிட்டியில சர்டிபிகேட் வாங்கின பாரு, அந்த சர்டிபிகேட் அந்த அறிவில நாங்க ஒண்ணு தீர்மானம் பண்ணிடல. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இதை எங்களுக்கு உணர்த்தினார். ஆகையால் பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது, கெட்டதாக என்ன செய்யல, நலமாக கண்டது. ஆசிங்க
இவைகளுக்கு நீங்கள் விலகி உங்களை காத்துக் கொள்ளுங்கள், நலமாயிருக்கும், சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள். எதற்கு விளங்குச்சு? இதுதான் நலமானது. இருக்கிறீங்களா? அவசியமான இவைகளை அல்லாமல், எல்லாம் சொல்லுங்க, அவசியமான இவைகள் அல்லாமல். அப்ப மற்றதெல்லாம் அவசியம் இல்லை. அப்படித்தானே? அப்படித்தானே இருக்கீங்களா? இதுதான் அவசியமானது. இதை கடைபிடிச்சா போதும், இதை கவனிச்சு நடந்தா போதும். தேவையில்லாத காரியத்தில் போட்டு என்ன செய்ய வேணாம், குழப்ப. எனவே யாக்கோபு என்ன சொல்றாரு? அவசியமான இவைகளை கடைபிடித்தாலே போதும் என்று அவர் சொல்றார். சரி, அவைகள் என்னென்ன? ஒன்று, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்க கூடாது. எல்லாரும் இருக்கீங்களா? எல்லாம் சொல்லுங்க. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்க கூடாது. எதை புசிக்க கூடாது? இந்த சிலை வழிபாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், இந்த போட்டோ அதுக்கு முன்னால வச்சு படைக்கிறாங்கல்ல, போட்டோ, வரைபட வழிபாடு, வரைபட வழிபாடு, அதுக்கெல்லாம் படைக்கப்பட்டதை எடுத்து நீ என்ன செய்யாத, புசிக்காத, கொஞ்சம் கவனமாயிரு, உன்னை காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக என்ன சொல்றாரு? நொறுங்குண்டு செத்ததை புசிக்க கூடாது என்று சொல்லுகிறார். அதாவது ஆக்சிடென்ட் ஆன மிருகத்தையோ ஆக்சிடென்ட் ஆன பறவையோ என்ன செய்யாத, சாப்பிடாத. அதான் மிருக ஜீவன்கள். நைட்ல பாருங்க, ஏதாவது ஆடு மாடு செத்துரும், சில ஆளுக்கு அதை தூக்கிட்டு வந்து கறியை போட்டு ஊத்திட்டு இருப்பான். அதனால தான் அதாவது கவனமா வாங்கி என்ன செய்ய வேண்டியிருக்குது, சாப்பிட வேண்டியிருக்கு. லாரிக்கார தட்டி விட்டி போயிட்டா உடனே அவசர அவசரமா வெட்டி கூறு போட்டு குறைச்சி ரெண்டு கடிச்சு விட்டுறது. நம்ம ஆட்களும் குறைச்சி கிடைக்குதுன்னு சொல்லி புகுந்துடுறது. எல்லாம் இருக்கிறீங்களா? கத்த சொல்றாரு, நொறுங்குண்டு செத்ததனை செய்யாத, புசிக்காத, சாப்பிடாத, கவனமாயிரு, உன்னை காத்துக்கொள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து மூன்றாவது என்ன சொல்றாரு? ரத்தத்தை புசிக்க கூடாது. எந்த ரத்தத்தை? மிருக ஜீவன்களுடைய ரத்தத்தை, பறவைகளுடைய ரத்தத்தை, மனிதர்களுடைய ரத்தத்தை என்ன செய்யாத, புசிக்க கூடாது என்று சொல்லுகிறார். ஏன் அதை புசிக்க கூடாது? அதுதான் உயிரே, அதுதான் ஜீவனே. அப்போ ஒரு மனுஷனுடைய உயிரையா சாப்பிடுறது, ஒரு மிருகத்தினுடைய உயிரையா சாப்பிடுறது, ஒரு பறவையினுடைய ஜீவனையா சாப்பிடுறது? அதை சாப்பிடான்ற, கவனமா இருன்ற. எல்லாம் இருக்கீங்களா? போயிட்டீங்க? எதற்கு புரிஞ்சு? நாலாவது என்ன சொல்றாரு? வேசித்தனம் பண்ணக்கூடாது. வேசித்தனத்திற்கு விலகி இருக்க வேண்டும். வேசித்தனத்திற்கு விலகி இருக்க. வேசித்தனம் என்றால் என்ன? தன்னுடைய துணையை தவிர்த்து மற்றவர்களோடு சரீர உறவை ஏற்படுத்துவது, அதுதான் வேசித்தனம். தன்னுடைய புருஷனை தவிர்த்து மற்ற நபரோடு சரீர உறவை வைத்துக் கொள்வது, அதுதான் வேசித்தனம். தன்னுடைய மனைவியை தவிர்த்து மற்ற நபரோடு, மற்ற பெண்களோடு தவறான உறவிலே ஈடுபடுவது, அதிலே போய் இன்பத்தை அனுபவிப்பது, அதுதான் வேசித்தனம். எல்லாம் இருக்கிறீங்களா? எனவே இந்த 4 காரியங்கள் அவசியமானது. இந்த 4 காரியங்களை நீங்க கடைபிடித்தாலே போதும். மற்ற காரியத்தெல்லாம் போட்டு அவங்கள்ட்ட சொல்லி அவங்க மேல சுமத்தி, பாரமானதை சுமத்தி நுகத்தடியை போட்டு அவங்கள களங்கடிச்சு அவங்கள துரத்திடாதீங்க. 4 காரியத்தை அவங்களுக்கு சொல்லுங்க போதும் அப்படின்னு எழுத்தின் பிரகாரம் எழுதி சபைகளுக்கு அனுப்புகிறார்கள். சபைகளுக்கு அனுப்பிச்ச உடனேயே நடந்த காரியத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இந்த கடிதம் போகுது, கலாத்திய சபைக்கு போகுது. கலாத்திய சபைக்கு போன உடனே, கலாத்தியா என்பது பெரிய பட்டணம், பெரிய பட்டணத்தில் அங்கங்க சபைகள் இருக்குது, ஒரு சபை மாத்திரம் இல்லை. இதெல்லாம் வாசித்த உடனேயே நம்ம சொல்லுவாங்கல்ல, பெருமூச்சு விட்டாங்க. அப்பாடா, நல்ல வேலைக்குப்பா, வீரு
விருத்த சேதனம் பண்ணணும், மோசையினுடைய புறவையில கை கொள்ளணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னா இதெல்லாம் என்னைக்கு பண்ணி என்னைக்கு ரசிக்கப்பட்டு என்னைக்கு பரலோகத்துக்கு வந்து அப்போ நம்மளால முடியாது. பேசாமல் ஏசுனாரு வீட்டில் இருந்து கும்பிட்டுக்கிறோம், எதுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு அப்படின்னு தான் அன்னைக்கு இருந்தாங்க. இன்னைக்கு சில ஆள் என்ன செய்யறாங்க, அன்னைக்கு இருந்தாங்க அதை கிளியர் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு கிளியர் பண்ண மாட்டேங்கிறாங்க சில ஆட்கள். அதனால தான் சபைக்கு சிலருக்கு வர்றதுக்கு என்ன செய்யறாங்க, ஏன்னா இங்க வந்தா என்ன சொல்றது, பாஸ்ட் பைபிளை திறந்து வச்சிருக்கு அப்படின்ட்டு சேலை சரியில்லையே, அதுக்கு நீ பார்த்த உன் வேலை என்னது? ஒரு கிறிஸ்தவ பிரசங்கம்னா அது வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு பிரசங்கமா இருக்கணும், மக்களை வாழக்கூடிய பிரசங்கமா இருக்கணும், மக்களை சுகமாக்கக்கூடிய பிரசங்கமா இருக்கணுமே தவிர அவங்கள போட்டு ஒண்ணுமில்லாம ஆக்கி துரத்தி இருக்கிறீங்களா? கிறிஸ்தவ பிரசங்கம் என்பது மத பிரசங்கம் கிடையாதுங்க, மக்களை வாழ வைக்கக்கூடிய பிரசங்கம், மக்களை வாழ வைக்கக்கூடிய பிரசங்கம். இங்க வந்து நீங்க பைபிளை திறந்துக்கிட்டு இது சரியில்லை, அது சரியில்லை, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தேவையில்லாத காரியத்தெல்லாம் சொல்லி அவங்கள களமடிச்சு அவங்கள சபை விட்டு துரத்துற வேலை தான் சில ஊழியக்காரர்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? போயிட்டு அப்ப இந்த 4 காரியத்தை மனதில் வைங்க, 4 காரியத்தை மனதில் வைங்க. ஒன்று என்ன, ஆயத்தம் சொன்னாதான் மனைவியில் இறங்கும். ஒன்று என்ன, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும், அதுக்கு விலகி இருக்கணும். ரெண்டாவது என்ன, நொறுங்குண்டதை என்ன செய்யக்கூடாது. மூன்றாவது என்ன, ரத்தத்தை நம்ம ரத்தம் போய் வாங்குறேன் கப்பு கப்பா, அதே பிடிச்சி வச்சிருக்கலாம். அடுத்த 4வது என்ன, வேசித்தனத்துக்கு யார் என்னைய பார்க்கல, ஆசையை தீர்த்துக்க கத்தர் பார்க்கிறேன், மனைவி பார்க்கல கத்தர் பார்க்கிறேன், புருஷன் பார்க்கல கத்தர் பார்க்கிறார், அப்பா பார்க்கல அம்மா கத்தர் பார்க்கிறார், பாஸ்டர் பார்க்கல கத்தர் பார்க்கிறார், விசுவாசிங்க சபைக்கு ஒரு விசுவாசி யாரும் பார்க்கல கத்தர் பார்க்கிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? வேசித்தனத்துக்கு என்ன செய்ய வேண்டும், விலகி இருக்க வேண்டும். மாம்ச இச்சைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், விலகி இருக்க வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா?